அனைவருக்கும் இனிய பசுமை வணக்கப்பூக்களுடன் மரங்கள் மண்ணின் நுரையீரல்கள். மரங்களை நாம் வளர்த்தால் மரங்கள் நம்மை வளர்க்கும். அந்த வகையிலே இந்த மண்ணுக்கேற்ற மரங்கள் என்ற வகையிலே ஈஷாவினுடைய காவிரி கூக்குரலாக பல்வேறு இடங்கள், பல்வேறு மாவட்டங்களிலே பல்வேறு வகையான மரங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் சாயில் செம்மண் என்றால் தேக்கு, மஞ்சள் கடம்பு, மகோகனி என்பதை இந்த படத்தில் பார்க்கிறீர்கள். செம்மண் சரளை என்றால் சந்தனம், வேங்கை, மஞ்சள் கடம்பு. அதே அலிவல் சாயில் என்று சொல்லக்கூடிய வண்டல் மண்ணா என்றால் சந்தனம், மகோகனி, ஈட்டி, மஞ்சள், கருமருது. கரிசல் மன்றால் என்றால் பிளாக் சாயில், சந்தனம், மஞ்சள் கடம்பு, வேங்கை, கருமருது. ஸோ இந்த ரெட் சாயில், ரெட் லேட்டர் என்று சொல்லக்கூடிய செம்மண், அலிவல் சாயில், பிளாக் சாயில், குரோ வெரிவெல் சாண்டல் ட்ரீ அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஒரு காலத்தில் சந்தனம் வைக்கலாம் பயந்தோம், இப்போ அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக கிட்டத்தட்ட நம்ம வச்சுட்டா நம்முடைய தலைமுறைக்கு நிச்சயமாக பயன்படும். அப்படி களிமண்ணில் கிளே சைடில் பார்த்திங்கன்னா 50% கிளேயாக இருந்ததுன்னா அதுலேயும் செம்மண் வளர்க்கலாம். அதோடு இல்லை, நீர் தேங்கக்கூடாது, அவ்வளோதான். கால்காரிஸ் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு மண்ணில் அது கடினத்தன்மையாக இருப்பதால் அது நாட்டு ரக மருந்துகளுக்கு மிக உகந்தது. அடுத்தது ஆல்கலைன் அசிடிக், அதில் பார்த்திங்கன்னா கலர் மண், உவர் மண். மானாவாரியில் பார்த்திங்கன்னா நாட்டு வேம்பு, நாவல், இலுப்பை, கொடுக்காப்புள்ளி இதையெல்லாம் நம்ம மானாவாரியில் வளர்க்கக்கூடிய தாவர வகையில் இருக்கிறது. அந்த வகையில் மிக சிறப்பாக நம்முடைய இந்த மரக்கன்றுகள் இது எல்லாமே குறைந்த நீரிலே நம்ம வளரக்கூடியது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. குறைந்த நீரிலே வளரக்கூடியது. வில்வம் நம்முடைய ஹோலி ட்ரீ.